அனைவருக்கும் அரியணையின் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, 8th புக்கில் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி. ஏன் இந்த டாப்பிக்கை நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி பார்க்குறோன்னா, ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்கலாம். ஏன்னா அதில் என்ன இருக்குது, கல்வியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி ஓரளவு இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கல்வி அப்படின்னா அது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கல்வி கற்றல் என்பது ஒருவரின் பிறப்பில் தொடங்கி அவரின் வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு செயல்பாடாகும் அப்படின்றாங்க. ஒன்றும் கிடையாது, நீங்கள் பிறந்ததுலேருந்து படிச்சுட்டே இருப்பீங்க. சரிங்களா? வேலைக்கு போனாலும் படிப்பீங்க, கடைசி காலத்தில் என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க. படிக்கிறதுன்னு என்னது, நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதையும் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பள்ளியில் வழங்கப்படும் முறையான கல்வியின் அடிப்படை நோக்கம் குழந்தைகளை அறிவுசார் திறன்களுடன் உடல் திறனுடனும் வளர்க்க உதவுவதே ஆகும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸ்கூலில் எஜுகேஷன் கொடுக்குறாங்களே, அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அடிப்படை நோக்கம் என்னென்னா, குழந்தைகளை அறிவுசார் திறன்களுடனும் உடல் திறனுடனும். ஸோ உடல் திறனுடனா நீங்கள் கேட்கலாம், சார் எஜுகேஷன் கொடுத்தா எப்படி உடல் திறன் வரணும்? ஸோ ஒன்லி நீங்கள் எஜுகேஷன் படிச்சிட்டிங்கன்னா என்னென்ன ஃபுட்டை சாப்பிட்ணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதான் இந்த உடல் திறனுடனும் வளர்க்க உதவுவதே ஆகும். பள்ளிப்படிப்பு பிறகு கல்லூரியிலும் பல்கலைக்கழகத்திலும் சேரும் மாணவர்கள் தங்களின் எதிர்கால வாழ்விற்கு தேவையான திறன்களை அறிக பெறுகின்றார்கள். சரிங்களா? சரி, இது ஓகே, அது பேசிக் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பழங்கால இந்தியாவில். ஸோ ஆதி காலத்தில் இந்தியாவில் எஜுகேஷன் அப்படின்னு வச்சுட்டாங்க. பழங்கால இந்தியாவில் அந்தனர், சரிங்களா, அந்தனர் அப்படின்னா பிராமணர் தான் அந்தர்னு சொல்லுவாங்க. அரச குலத்துறையின் மகள்கள், சரிங்களா, மகள்கள் சொல்லலாம், மகன்கள்னு சொல்லலாம், மட்டுமே கல்வி வழங்கப்பட்டது. சரிங்களா? நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாகுபலி பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் யார் 2 பேர் படிக்கிற மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. யார், ஒன்று யார் பாகுபலி படிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, இன்னொன்று பல்வாள் தேவன் படிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதான் என்னது, அரச குலத்தோரின் மகள்களும் மகன்களும் மட்டுமே கல்வி வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு ஆசிரமங்கள், துறவைகளின் வாழ்விடங்கள், வேத பாடல்கள் மனப்பாடம் செய்வதற்கு கற்பிக்கப்பட்டது. அந்த காலத்தில் வேத பாடல்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. மேலும் அவர்கள் சமஸ்கிருத இலக்கணம், தமிழ் இலக்கணம் இருக்கிற மாதிரி சமஸ்கிருதத்தில் இலக்கணம் இருக்குது. உரைநடை மற்றும் செயல் புனைதல், தர்க்க சாஸ்திரம் மற்றும் பௌதீக மெய்ப்பியல், சரிங்களா, போன்ற பாடங்களையும் கற்றன. அவர்களின் பாடத்தில் வானியல் இருந்துச்சு, மேக்ஸ் இருந்துச்சு, மருத்துவம், ஜோதிடம் மற்றும் ஆகிய இடம்பெற்றன. இத்தகைய கற்றல் கற்பித்தல் வழக்கே குருகுல அமைப்பு எனப்பட்டது. ஸோ குருகுல கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, என்னென்ன இருக்குமாம்மா, வானியல் இருக்கும், கணிதம் இருக்கும், மருத்துவம் இருக்கும், ஜோதிடம் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது, குருகுல கல்வி. சரிங்களா? அந்த காலத்தில் அவங்க படித்தது. சரி, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சங்க காலத்தில் பெண்களும் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அதில் யார் யாருன்னா, நீங்கள் தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் கொடுத்துருப்பாங்க. 9th புக்கில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் வாழ்ந்த கற்றறிந்த பெண்பால் புலவர்களில் ஆதி மந்தையார், சரிங்களா, அதுக்கப்புறம் ஔவையார், இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 40க்கும் மேற்பட்ட உதாரணமாக சொல்லலாம். 40 பேர் படிச்சிருக்காங்க அந்த காலத்தில். சரிங்களா? அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தின் கீழடியில். ஆனால் நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா கீழடி என்ன சொல்லுவாங்க, மதுரைக்கு அருகில்னு சொல்லுவாங்க. மதுரைக்கு அருகில்னா 15 கிலோமீட்டர்ஸில் சிவகங்கை டிஸ்ட்ரிக் வந்துடும். ஸோ கீழடி எங்கே இருக்குது, சிவகங்கையில் இருக்குது, மதுரைன்னு போட்டுறக்கூடாது. சரிங்களா? நடைபெற்ற அகழ்வாய் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளில் காணப்படும் எழுத்து வடிவ குறிப்புகள் கிமு, அதாவது அப்போ வந்து கிமு கிபின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, பொது ஆண்டுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. பொது ஆண்டுன்னு காமனாக ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே கீழடியில் வாழ்ந்த மக்களின் கல்வி மேம்பாட்டை நன்கு விளக்குகிறதுன்றாங்க. அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை கீழடியில் கிடச்ச கல்வெட்டுலேயே சொல்லுதாம்மா. கான்செப்ட் புரியுதா? அது என்னதாம்மா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். என்ன எதில் கிடைக்குதுன்னா, கீழடியில் நடைபெற்ற அகழ்வாயில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளில், பானை ஓடு கிடச்சிட்டான், அந்த பானை ஓடுகளில் எழுத்து வடிவ குறிப்புகள் இருக்கான். அதான் இதான் பார்த்துக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? பானை ஓடுகளில் காணப்படும் எழுத்துக்கள், இது எங்கே இருக்குது, கீழடியில். அந்த காலத்தில் எஜுகேஷனை பற்றி பானை ஓடுகளில் கிடச்ச இடம் எங்கே, கீழடின்னு எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? கீழடியில் இருக்குது. இதில் பாருங்கள், அடுத்து இந்த மாதிரி எக்ஸாமில் பாக்ஸ் கொஸ்டின் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சங்க காலத்தை சேர்ந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், சரிங்களா, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் தான் எழுதிய புறநானூற்று பாடலில் 183வது பாடல் இருக்கு இல்லையா, கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறினார். இப்படி கேட்பாங்க எக்ஸாமில். பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்கார் இல்லையா, நெடுஞ்செழியன் என்ன பண்ணுறான்னா, புறநானூற்று பாடலில் எத்தனை பாடல் எழுதுனான்னு கூட கேட்கலாம். 183வது பாடலில் என்ன பண்ணியிருக்காரு, கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. சரிங்களா? சரி, தனது பாடலில் அவர் ஏழ்மை நிலையில் இருப்பவரும் ஆசிரியர்களும் சென்று கற்க வேண்டும் என்பதையும் கற்பிப்பு ஆசிரியர்களுக்கு பரிசில்கள்
வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றார். மேலும் தாயானவள் தான் பெற்றெடுத்த குழந்தைகளில் கற்றிருந்த குழந்தையை பெரிதும் ஆதரிப்பவள் என்றும் ஆள்பவர்களும் கற்றோரின் சொற்களுக்கேற்ற முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றுவர் என்றும் கூறுகின்றார். மேல்தட்டு மக்கள் கற்றறி சிறந்தோர், கீழ்த்தட்டு மக்களாயின் அவர் சொல்லுக்கு தலைவணங்குவர் எனவும் கல்வியின் பெருமையை பெரிதும் போற்றுகின்றார். ஒரு திருக்குறள் இருக்கு எஜுகேஷனை பற்றி, சொல்லுங்க பார்க்கலாம். படிப்பு பற்றி ஒரு திருக்குறள் இருக்கு. அம்மா படிப்பு ஈன்ற பொழுதினும் என்னது பெய்தோக்கும் தம் மகனை சான்றோனை கேட்டதாயா? அதுக்கு என்னது மீனிங்கு, அர்த்தம்? அம்மாவுக்கு வந்து டெலிவரி ஆகுது, எல்லா பெண்களுமே 10 மாதமாக சுமந்து ஒரு குழந்தை வெளியே வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அந்த பையன் படித்து டிகிரி வாங்கும்போது அந்த அம்மா பார்ப்பாங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு என்னவாம்மா, அந்த குழந்தை பிறந்தப்போ இருக்கிற சந்தோஷத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் திருக்குறள். சரிங்களா? சரி. உமரிடங்கள் வேதத்தின் மீதான நம்பிக்கையிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டிருந்ததை வெளிப்படுத்தினார். சரிங்களா? இது பாருங்கள், உபநிஷத் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது. அதுக்கு என்னதுக்கு ஆமாம், உபநிஷத் அப்படின்னா ஒருவருக்கு அருகில் உட்காருதல். உபநிஷத்துனா என்னது, ஒருவருக்கு அருகில் உட்காருதல் அப்படின்னு அர்த்தம். இது பொதுவாக காட்டிலும் ஒரு முனிவரின் காலடியில் அமர்ந்து ரகசியமாக கற்றுக்கொண்ட வித்தைகளை குறிக்கிறது. உபநிஷத் அப்படின்னா என்ன தம்பி, ஒருவருக்கு அருகில் உட்காருதல். சரிங்களா? சரி, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் பார்த்துக்கலாங்க. பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரெஞ்சு பயணி அவர் யார், பெர்னியர் என்பாரின் குறிப்புகளிலிருந்து வாரணாசியில் பனாரஸ், அதாவது பனாரஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. சரிங்களா? வாரணாசி பனாரஸ் ரெண்டுமே ஒன்று தான். பனாரஸ் காசி பின்பற்றப்பட்ட குறுகில முறையிலான கல்வி பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. சரிங்களா? இந்த பெர்னியர் இருக்கார்ல, இது இவர் யாரோட அவையில் இருப்பார்? வெரி குட், ஷாஜகான் அவையில் பெர்னியர் இருப்பார். ஸோ அந்த டைமில் இவர் எங்கே வந்திருக்காரு, வாரணாசியில் பனாரஸ் காசி, அதாவது வாரணாசி பனாரஸ் காசி எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? அவரது கூற்றுப்படி காசியில் கற்றிருந்த ஆசிரியர்கள் நகரின் பல பகுதிகளும் அனுப்பப்பட்டது. சரி, வாரணாசி யாரோட தொகுதி? எம்பி தொகுதி, மோடி. இன்னொரு தொகுதி மோடிக்கு வாரணாசி குஜராத்தில் ஒன்று இருக்குமே. சரி, பரவாயில்ல, பார்த்தோம். பல தனியார் இல்லங்களிலும் குறிப்பாக பணக்கார வணிகர்களின் தோட்டங்களிலும் கற்பத்தில் ஈடுபட்டன. இதெல்லாம் தேவை கிடையாது. இங்கே வாங்க, இப்போ என்ன பண்ணுறோம், ஆதி காலத்தில் எஜுகேஷன் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தோம். நெடுஞ்செழியன் என்ன சொல்லியிருக்காரு, 183 பாடல் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உபநிஷத் அப்படின்னா ஒருவருக்கு அருகில் உட்காருதல். அதுக்கப்புறம் பிரெஞ்சு பயணி பெர்னியர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த காலத்தில் வாரணாசியில் குருகுல கல்வி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், அடுத்து மடாலயங்களில் கல்வி. மடாலயம் என்னது, அங்கங்கே சின்ன சின்ன ஆசிரமெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, தான் மடாலயம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மிகச்சிறந்த மத சீர்திருத்தங்களான மகாவீரர், இது தெரியும்ல உங்களுக்கு, மகாவீரர், புத்தர், கோசலர். இதில் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்கள், கோசலர். மகாவீரர் எங்கே பிறந்தார்? குந்த கிராமமா? கரெக்டா? சரி, எங்கே இறந்தார்? பவபுரி. வெரி குட். அப்போ புத்தர் எங்கே பிறந்தார்? நேபாள். எங்கே? லும்பினி தோட்டம். அப்போ எங்கே இறந்துருப்பார்? குஷி நகரம். வெரி குட், வெரி குட். அப்போ கோசலர், இவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, மறந்துடாங்க, அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. எங்கே? ஆசிவகம். வெரி குட். ஆசிவகன்றது என்னது, சமணம் சைவம் மாதிரி அது ஒரு ஆசிவகம். அது என்னது, அது ஒரு அவங்க ஒரு வே ஆஃப் மதத்தை கும்பிட்றோம். ஓகே, வெரி குட். மேலாதிக்கத்தை நிராகரித்தன. அதனைத் தொடர்ந்து ஏராளமான சமயக்குழுக்கள் தோன்றினாலும் அவற்றில் சமணமும் பௌத்தமும் மற்றும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டாங்க, என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதாவது பல்லவர் காலத்தில் இது புத்த மதம் ரொம்ப செலுத்தின்னு கேட்டாங்க. பல்லவர் காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, புத்த மதத்துக்கெலாம் ஆதரவே கொடுக்கல, அவங்க அழிச்சிட்டாங்க, யாரையுமே அவங்க வரக்கூட கிடையாது. ஏன் புத்த மதம்னா, அவங்க இருந்த பீரியடில் புத்தம் இருந்துச்சு. எங்கே இருந்துச்சுன்னா அந்த நாகப்பட்டினம் அந்த பெல்ட்டில் இருந்துச்சு, அந்த புத்த பிஷ்கோலாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க அதை டெவலப் பண்ணல. அவங்க முழுக்க அந்த சமண மதத்தை தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. அவங்க பிராமின்ஸுக்கு தான் ரொம்ப ஆமாம். சமண பௌத்த மதங்கள் தங்களது துறவிகளுக்கு கல்வி கற்பதும் பயிற்சி அளித்தும் வந்தன. சரி, இதில் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா ஹர்த்த மகதி மொழியிலும் பாலி மொழியிலும் இருந்தன. என்னென்ன அர்த்த மகதி மொழியில்னா, கல்வி பயிலும் காலம் முடியும் வரை அங்கேயே தங்கியிருந்தன. சமணர்களின் சமய இலக்கியங்கள், அதாவது சமணர்களோட கல்வி இலக்கியம் என்னென்ன இதில் இருந்துச்சாமா, ஒன்று ஹர்த்த மகதின்றது ஒரு லாங்குவேஜ், அதேமாதிரி பாலின்றது என்னது, அது ஒரு மொழி. இதில் சமணர்களோட இலக்கியம் இருந்துச்சாமா. தென்னிந்தியாவில் மதுரைக்கு அருகில், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள், தென்னிந்தியாவில் மதுரைக்கு அருகிலும் காஞ்சிபுரத்திலும் கர்நாடகா சரவண பெலகொலா என்னும் இடத்திலும் மத போதனைக்கான மையங்கள் சமணர்கள் நிறுவின. இந்த காஞ்சிபுரத்தில் இருக்குது,
சரிங்களா. திருக்குறிங்குன்றமாக ஏதோ ஒரு பேர், திருப்பதி குன்றம், வெரி குட். அது கர்நாடகாவில் சரவணபெலகலா. மதுரை காலத்துலேயும் திருப்பதி குன்றமாக ஏதோ ஒன்று வரும், திருப்பதி குன்றம், கீழக்குலாம் அங்கே இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் யாரோடது? சமணர்களோடது. அதே மாதிரி 2023 எஸ்ஏல ஒரு கொஷின் கேட்டாங்க. என்னென்னா, இந்த மன்னர் வந்து சமணர்களை வந்து ஆதரிச்சாரா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டில் ஒரு கொஷின் கேட்டாங்க. அதில் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஆனால் அவர் என்ன பண்ணார்? அவரை ஆதரிக்கலை. அவங்களெல்லாம் என்ன பண்ணார்? கழுவேற்றினார். ஞாபகம் இருக்கா? வெரி குட். அரிகேசரி. அரிகேசரிக்கு இன்னொரு பேர் இருக்கு, எனது கூன் பாண்டியனா. ஏன் கூன் பாண்டியன்னு பேர் வச்சாங்க? அவருக்கு நோய் வந்துடும், அப்படியே கீழே குனிஞ்சிடும், முதுகு பெண்டாயிரம் தான் கூன் பாண்டியன். தமிழ் சொல்லான பள்ளி என்பது கல்வி கற்பிக்கும் சமான மண்டலங்களில் குறித்தன. தமிழ் இயக்கத்துக்கு சமணர்கள் ஆற்றிய பணிகள் அளப்பரியவை. அவைகளில் பெரிதும் போற்றப்படுவே திருக்குறள் மற்றும் நாலடியார். நாலடியார் எழுதினது யாரு? சமண முனிவர்களா? சரி. பழங்காலத்தை பாரம்பரிய கல்வி மையங்களாகவும் மாறாக சமண பௌத்த கல்வி மையங்களும் பல்கலைக்கழகங்களை போன்ற பெரிய வளாகங்களில் கல்வியை நிறுவன. பீகாரில் சிறந்த தம்பி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி, பீகாரில் சிறந்த பௌத்தன்னு சொல்லியிருக்காங்க. பௌத்த கல்வி மையமாக திகழ்ந்த நாலந்தா பல்கலைக்கழகம். அப்போ நாலந்தாவில் பௌத்தம் தான் அது. சரிங்களா. பயிலில் இருக்கின்ற சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் பல பகுதியிலிருந்து வரும் மாணவர்களை ஈர்த்தது. இங்கு பயின்ற மாணவர்கள் புத்தரின் கோட்பாடுகளை தங்கள் நாடுகளுக்கு கொண்டு சென்றனர். இதேபோல் 8ஆம் நூற்றாண்டில் வங்காளத்தில் பாலர் வம்சத்தின் அரசர் தர்மபாலர், சரிங்களா, பாலர் வம்சத்தின் அரசர் தர்மபாலர் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை நிறுவி அதன் கோட்பாடுகளை, அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, பீகாரில் என்ன இருக்குது? நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குது, அங்கே பௌத்தத்தை டெவலப் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி விக்ரமசீலா பல்கலைக்கழகம் இருக்குது, இது இப்போ எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. அதை யார் நிறுவனா? பாலர் வம்சத்தில் சேர்ந்த தர்மபாலர் நிறுவியிருப்பார், அவ்வளோதான். சரிங்களா. சரி. இந்த பால வம்சத்தில் இன்னொன்று இருக்குமே, நம்ம இதில் கங்கை கொண்டான் யார்? கங்கை கொண்டான் ராஜேந்திர சோழனா? கங்கை கொண்டான ஏன் ஒரு கங்கை கொண்டான்னு பேர் வச்சார்? ஒன்றும் கிடையாது. கொல்கத்தா பக்கத்தில் கங்கை நதியை கிராஸ் பண்ணி ஒருத்தர் வின் பண்ணி ஜெயிச்சிருப்பார். அந்த மன்னர் பேர் என்ன? அவர் பால வம்சத்தை சேர்ந்தவர் தான். அவர் பேர் என்ன? மகிபாலரான்னு நம்ம ஒன்று வரும், முதலாம் மகிபாலர். அவரை தோக்கடிச்சிருப்பார். சரிங்களா. அதனால தான் அவர் என்னது? கங்கை கொண்டான், கங்கையை தாண்டி போயிருப்பார். சரி, இது பாருங்கள், இதான் நாலந்தா. இப்போ என்ன பண்ணிச்சு? கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுத்து டெவலப் பண்ணிட்டாங்க. சரிங்களா. காஞ்சிபுரத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையான புகழ்பெற்ற கல்வி நிலையங்கள் நிறுவப்பட்டன. இப்போயுமே காஞ்சிபுரத்தில் நிறையா கல்வி மையம் இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரத்தில் போனால் நிறைய கோயில் இருக்கும், 3 வேளையும் சாப்பாடு கொடுப்பாங்க. காஞ்சிபுரத்தில் நிறைய கோயிலில். முதலாம் நரசிம்ம பல்லவர்மனின் ஆட்சி காலத்தில் சீனாவைச் சேர்ந்த புத்த துறவி யுவான் ஷுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். அப்போ பல்லவ வம்சத்தோட யுவான் ஷுவாங் வருகை தரும்போது யார் இப்போ மன்னராக இருந்தா? முதலாம் தம்பி, இது கேட்பாங்க தம்பி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா. அப்போ இவர் பாகியான் வரும்போது யார் இருந்தா? 2ஆம் சந்திரகுப்தரா? கரெக்டா? சரி. அப்போ இந்த பாத்துலோமியா டயஸு வேறு யார்? நிக்கோலா கொண்டி, இவங்களாம் வரும்போது அவங்க எந்த மன்னர்கள்? இதில் விஜயநகர எம்பரரா? யார்? மார்க்கோ போலா. சரி, இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ யார்? யுவான் ஷுவாங் இருக்கார் இல்லையா? அப்போ அவர் காஞ்சிபுரத்துக்கு வருகை தரும்போது அப்போ பல்லவ மன்னன் யார்? முதலாம் நரசிம்ம பல்லவன், அதான் நரசிம்ம பல்லவன். சரி, அப்போ 2ஆம் நரசிம்ம பல்லவன் என்ன பண்ணியிருப்பார்? புலிகேசி தோக்கடிச்சிருப்பாரா? இவர் தோக்கடிச்சிருப்பா, அவர் தோக்கடிச்சிருப்பாரா? முதலாம் நரசிம்மவர்மன் தான் என்ன பண்ணியிருப்பார்? அவங்க அப்பாவோட மகேந்திரவர்மனை தோக்கடிச்சனால பழி வாங்கிறதுக்காக திரும்ப புலிகேசி ஜெயிச்சிருப்பார். சரி, இங்கே வருங்க தம்பி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுவான் ஷாங் நாலந்தாருக்கு வருகை தந்தபோது அங்கு மாணவர்கள் வேதங்களோடு நுண்கலைகள், மருத்துவம், கணிதம், வானியல், அரசியல் மற்றும் போர்க்கலை ஆகியவற்றில் பயிற்சியும் பெற்றன. நாலந்தா அகழ்வாயு தளத்தை யுனெஸ்கோ 2009. வெரி குட். அப்போ நாலந்தா எப்போ யுனெஸ்கோ பண்ணியிருக்காங்க? 2009. இப்போ மாமல்லபுரம் 1984. வெரி குட். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ 1980 என்னது? தட்சசீலம். ஸோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ். சரிங்களா. நான் இப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தை எப்போ யுனெஸ்கோ கொடுத்துருக்காங்க? 2009. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பழங்காலத்தில் இந்தியா கல்வி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? மலாலயங்களில் கல்வி. அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டோம்? இடைக்கால இந்தியாவில் கல்வி. அப்போ இடைக்கால இந்தியா வந்து ஒரு பாதி போயிடுச்சு, மன்னர்கள் ரூலாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அந்த வரத்துக்கு முன்னாடியும் மன்னர்கள் முடிகிற ஸ்டேஜ் தான் என்னது? இடைக்கால இந்தியாவில் கல்வி. இடைக்காலத்தில் முறையான கல்வியை வழங்கும் இடமாக கோவில்கள் செயல்பட்டன. அந்த காலத்தில் கோயிலில் தான் என்ன பண்ணியிருக்காங்க?
எஜுகேஷன் கல்வி கற்றுருக்காங்க. சரிங்களா? சிறிய கிராமங்களில் கோவில் அர்ச்சகரை மாணவர்களுக்கு கல்வி கற்று. அப்போ அர்ச்சகர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மிகவும் மேம்பட்ட நிலையில் உயர்கல்வி கற்பிக்கும் கல்லூரிகள் பெரிய கோவில்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இடைக்கால இந்தியாவில் மடங்கள் மற்றும் மடாலயங்கள் கல்வி கற்பிக்கும் இடமாக திகழ்ந்தன. சரி, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒன்றும் கிடையாது. இங்கே வாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுல்தானிய மற்றும் முகலாயர் ஆட்சியின் போது உயர்நிலை மற்றும் ஆளும் வகையினருக்கு மட்டுமே கல்வி வழங்கிய, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுல்தான்ஸ் அப்புறம் முகல்ஸ், சரிங்களா? சுல்தானிய மற்றும் முகலாயர் ஆட்சியின் போது உயர்நிலை மற்றும் ஆளு வகுப்பினருக்கு மட்டுமே கல்வி வழங்கிய சமஸ்கிருத பள்ளிகளே போலில்லாமல் இஸ்லாமிய பள்ளிகள் மக்தாப்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? மக்தாப்கள்னு சொல்லுவாங்க. எத்தகைய தடையும் என்று அனைவருக்குமான கல்வியாக செயல்பட்டன. ஒன்றும் கிடையாது. என்னென்னா, அதான் அந்த காலத்தில் பிராமின்ஸும் சமஸ்கிருத பள்ளிகள் இருக்கு இல்லையா, இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் எஜுகேஷன் கொடுத்தாங்க, எல்லா மக்களுக்கும் கொடுக்கல. ஆனால் இந்த சுல்தான்ஸும் முஸ்லீம்ஸும் வந்ததுக்கப்புறம் மக்தாப்கள்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இவங்க ஆரம்பித்து எல்லாரும் எஜுகேஷன் எல்லோரும் வந்து படி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைமில் யாரும் படிக்க போகலை, ஏன்னா சாப்பாட்டுக்கே வறுமை. சரிங்களா? இங்கு மாணவர்கள் குரானின் சில பகுதிகளை மனப்பாடம் செய்ததோடு, இது என்ன லாஜிக்னா, இங்கு மாணவர்கள் குரானின் சில பகுதிகளை மனப்பாடம் செய்ததோடு வட்டார மொழிகள் மற்றும் பாரசீக மொழியினையும் கற்றன. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே போய் நீங்கள் ஒன்றுமே தெரியாது, இந்த மக்தாப்பில் போய் படிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அரப்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, குரான்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ இதை படிக்க முடியும், என்ன பண்ணுவீங்க, யூ ஆர் ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்டட் ஃபார் முஸ்லீம். கான்செப்ட் புரியுதா? சரி. மற்றும் பாரசீக மொழியினையும் கற்றன. மதரசாக்களில் அரபி உயர்கல்வி நிறுவனங்கள். சரிங்களா? தொலைதூரத்தில் இருந்து கல்வி கற்க வரும் ஒவ்வொரு ஏழை மாணவரும் தனது வாழ்க்கைக்கான தேவையிலே கல்வி நிலையத்திற்கு அருகில் வசித்த இறை நம்பிக்கையில் ஏதாவது ஒரு குடும்பத்திலிருந்து பெற முடிந்தது. மதரசாக்கள் இறையில் கற்பிக்கும் பள்ளியாகவும் சட்டப்பள்ளியாகவும் செயல்பட்டன. இங்கு பாடத்திட்டமான குரான் மற்றும் முகமது நபியின் போதனைகள், முகமது நபி தான் அவங்க கடவுளாக கும்பிடுவாங்க முஸ்லீம்ஸ். சரிங்களா? ஹதீஸ் மையமாக கொண்டு அமைந்திருந்தது. மேலும் மாணவர்களுக்கு அரபு இலக்கணம், இலக்கியம், கணிதம் மற்றும் கணக்கு பதிவில் தர்க்க சாஸ்திரமாகவும் கற்கப்பட்டன. குரான்லேயும் நிறைய நல்ல விஷயம் இருக்குது, பைபிள்லேயுமே நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் நவீன கல்வியின் தொடக்கம். இங்கே யார் வந்துட்டா, பிரிட்டிஷ் உள்ள வராங்க. பிரிட்டிஷ் தான் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் தூக்கி உடச்சி போட்டு எல்லாரும் படிங்க, ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் படிக்கக்கூடாது, எல்லாரும் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் கொண்டு வந்தாங்க, பிரிட்டிஷ் தான் கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் மட்டும் இந்தியாவுக்கு வரலன்னா நமக்கு எஜுகேஷனே கிடச்சிருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம சேரில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் யார், பிரிட்டிஷ் தான். இந்தியர்களின் கல்வி பற்றி முதலில் அக்கறை கொண்டிருந்த கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங். அப்போ இந்தியர்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டது யார், வாரன் ஹேஸ்டிங் தான். ஒரு மௌல்வி தலைமையிலான இஸ்லாமிய தூதுக்குழுவின் கோரிக்கையை ஏற்று 1780-81 ஒரு மதரசாவை முதலாக கல்கத்தாவில் நிறுவியிருக்கார். அங்கு கல்வி உதவித்தொகை பெற்று பயிலும் 40 மாணவர்கள் இருந்தன. அடுத்த 10 ஆண்டுகளில் 1791-92 அவருக்கு பின் பதவியேற்ற காரன் வாலிஸ். அப்போ ரொம்ப சூப்பர் கொஷின். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தது யார், காரன் வாலிஸ். அவருக்கு முன்னாடி யார், வாரன் ஹேஸ்டிங். அப்போ இந்தியர்களின் கல்வி பற்றி முதலில் அக்கறை கொண்டிருந்தது யார், வாரன் ஹேஸ்டிங். அவருக்கு அப்புறம் காரன் வாலிஸ். 80-81 வாரன் ஹேஸ்டிங் இருந்திருப்பார். 91 அவர் வந்துடுவார் காரன் வாலிஸ். பின்னாளில் பம்பாயின் கவர்னரான ஜவுன்தன் டங்கன், சரிங்களா, ஜவுன்தன் டங்கன் ஆதரவுடன் காசில் ஒரு சமஸ்கிருத கல்லூரி அரசு செலவில் நிறுவினார். அதன் பிறகு 20 ஆண்டுகளுக்கு கல்விக்கான நேரடி பொறுப்பை ஆங்கில அரசு ஏற்கவில்லை. கல்வி நிதியானது தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு கீழே நாட்டு கல்விக்காக செலவிடப்பட்டது. இங்கிலாந்து நாட்டு பாராளுமன்றம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி, 1813 கிழக்கிந்திய கம்பெனியின் சாசனத்தை புதுப்பிக்கும் போது உள்ள பிரிட்டிஷ் பகுதிகளில் இலக்கியம் மற்றும் அறிவியலை மேம்படுத்துவதற்கு 1 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் நிதி ஒதுக்குவதற்கான ஒரு விதிமுறைகளை சேர்த்து சட்டம் இயற்றியது. இருப்பினும் அதற்கான ஒதுக்கப்பட்ட நிதி செலவழிக்கப்படாமலே இருந்தது. அப்போ 1 லட்சம் படிப்புக்காக உருவாக்கான சட்டம் இது 1813. 1813 1 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. 1813 1 லட்சம் ஒதுக்காங்க. இதற்கிடையில் சமூக சீர்திருத்தவாதி யார், ராஜாராம் மோகன் ராயின் முன்முயற்சியால் 1817 அந்த காலத்தில் ஃபுல்லாகவே படித்தவங்க யார், கல்கத்தாவை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. சரி, அடுத்து பாருங்கள். 1818
இதன் நோக்கம் ஆங்கில மொழியில் கல்வியை வழங்குவதற்காகவும் கிறிஸ்துவ சமயப்பாளர்கள் தங்களுக்கு கிடைத்த சலுகையை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு 1818 செராம்பூர் எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, மேற்கு வங்காளத்தில் இருக்குது. செராம்பூரில் 1818 செராம்பூரில் ஒரு பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரியை திறந்தனர். ராஜாராம் மோகன் ராய் கணிதம், தத்துவம், வேதியியல், உடற்கூறியல் மற்றும் பிற பயனுள்ள அறிவியலை உள்ளடக்கிய அறிவொளிமயமான கல்வி முறையை நடைமுறைப்படுத்த வேண்டுகோள் விடுத்தார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னென்னா, அந்த காலத்தில் கொல்கத்தாவில் உள்ளவங்க தான் ரொம்ப நல்லா படித்தவங்களாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் எப்போயும் வந்துருச்சு, 1818 வந்துடுச்சு. அப்போ எழுதுன ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள், கல்கத்தா இந்து காலேஜ், அழகாக இருக்குது ஹேண்ட் ரைட்டிங்கு. 1812 செராம்பூரில் பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரியை திறந்தனர். அடுத்து ஆங்கில கல்வி யார் ஃபஸ்ட்டு யார் வந்தா? வாரன் ஹஸ்டிங். அதுக்கப்புறம் காரன் வாலிஸ், அதுக்கப்புறம் வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட போது இந்தியர்கள் பலர் ஆங்கில கல்வி விரும்புவதை கணக்கில் கொண்டு அவர் தாமஸ் பாப்பிங்டன் மெக்கலையை அன்றிருந்த கல்விக்குழுவின் தலைவராக நியமித்து, ஃபஸ்ட்டு யார் வந்தா? தாமஸ் பாப்பிங்டன் மெக்கலை அன்றிருந்த கல்விக்குழுவின் தலைவராக நியமித்து கல்விக்கான ஒரு வரைவு கொள்கையினை தயாரித்து வழங்கும்படி கோரினாள். மெக்கல்லே 1835 புகழ்பெற்ற, அப்போ 1 லட்ச ரூபா பணம் எப்போ? 1813, 1 லேக் இது. அப்போ 1835 என்னன்னு சொல்லுவாங்க? மெக்கல்லே கல்விக்குழுன்னு சொல்லுவாங்க. 1835 என்னன்னு சொல்லுவாங்க? மெக்கல்லே கல்விக்குழு கொள்கையை தயாரித்தார். இந்த வரைவு கொள்கையின்படி அரசாங்கத்தின் கல்விக் கொள்கையின் நோக்கம் இந்தியாவின் பூர்வீக மக்களிடையே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பி, இந்த மெக்கல் என்ன பண்ணுவார்னா இந்தியாவின் பூர்வீக மக்களிடையே ஐரோப்பிய இலக்கியத்தையும் சரிங்களா அறிவியலையும் மேம்படுத்துவது ஆகும். இதனை கற்பித்த ஆங்கில மொழியினை பயன்படுத்த வேண்டும் எனவும் மெக்கலை அறிவுறுத்தினார். பெண்டிங் மெக்கலையின் வரைவு கொள்கையில் ஒப்புதல் அளித்ததோடு கல்விக்கான நிதியை இனி ஆங்கில வழி கல்விக்கு மட்டுமே செலவிட வேண்டும் என்று முடிவு சொன்னார். இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க? செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ 1813 என்ன சொல்லிட்டோம்? 1 லேக் சொல்லிட்டோம். 1835 வில்லியம் பெண்டிங் மெக்கலை கல்விக்குழுன்னு சொல்லிட்டோம். சார்லஸ் உட்டறிக்கைன்னு ஒன்று வரும், 1854 நினைக்கிறேன், பார்க்கலாம். சார்லஸ் உட்டறிக்கை 1852 கம்பெனியின் பட்டய சட்டம் புதுப்பிக்கிட்ட இருந்தபோது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கல்வி சம்பந்தமாக உறுதியானதோர் முடிவை எடுப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கியது. இதற்காக 1854 ஆண்டில் புகழ்பெற்ற சார்லஸ் உட்டறிக்கை புதிய கல்விக் கொள்கையை அனுப்பப்பட்டன. 1854 என்னது? சார்லஸ் உட்டறிக்கை புதிய கல்விக் கொள்கை அனுப்பப்பட்டது. உட்டின் 1835 மெக்கலவின் கல்விக் கொள்கையை மீண்டும் வலியுறுத்தியது. இந்திய பழமைவாத பிரிவினர் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அரசாங்கம் அதன் கொள்கைகளை அமல்படுத்த 3 மாகாணங்களில் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தை நிறுவியது. லண்டன் பல்கலைக்கழகத்தை போன்று இங்கே பாருங்க, சென்னை, பம்பாய் ஆகிய இடங்களில் என்ன பண்ணியிருக்காங்க? சென்னையில் என்ன யூனிவர்சிட்டி இருக்குது? 1857 என்ன யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. சரிங்களா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன. தேர்வு நடத்துவதும் பல்கலைக்கழகங்களுடன் இணைப்பில் இருந்து கல்லூரிகள் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பட்டம் வழங்கும்போது இப்பல்கலைக்கழகங்கள் முக்கிய பணியாக இருந்தது. ஒவ்வொரு மாகாணத்திலும் மாணவர்களுக்கான படிப்புகள் மற்றும் பாடத்திட்டங்களை அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் பரிந்துரைத்தது. சரி, அடுத்து பாருங்கள், கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்களும் கல்வியும். சரி, வங்காளம் கல்விக்கு கிறிஸ்துவ மறை குழுக்களின் பங்களிப்பு பாராட்டப்பட்டது. பாப்டிஸ்ட் சமய பரப்பலை சொன்ன இல்லையா? பாப்டிஸ்ட் எங்கே? 1818 பாப்டிஸ்ட் செராம்பூரில் தொடங்கி 40 மாணாக்கர்களுக்கு கல்வி கற்பதனை. இதைத் தொடர்ந்து வங்காள மாகாணத்தில் லண்டன் சமய பரப்பல் சங்கம் பள்ளிகள் பலவற்றை நிறுவியது. இந்திய பெண்களின் முன்னேற்றத்தில் அன்றைய அரசாங்கத்தை விட ஐரோப்பிய சமய பரப்பர்கள் அதிகம் ஆர்வம் காட்டினர். மிஸ் மேரி ஹான் குக் என்பார். மிஸ் மேரி ஹான் குக் அப்படின்றவர் யாருன்னா 1821 இந்தியாவிற்கு வந்தபோது கல்கத்தாவிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் சராசரியாக 25 முதல் 30 மாணவியர் வரை பயிலக்கூடிய பெண்களுக்கான 23 பல்கலை நிறுவினார். அப்போ பெண்களுக்காக 23 பல்கலை நிறுவனவங்க பேர் யார்? மிஸ் மேரி ஹான் குக். சரிங்களா, மிஸ் மேரி ஹான் குக். சரி, மிஸ் மேரி ஹான் குக் 23 பல்கலை என்ன பண்ணியிருக்காங்க? பெண்களுக்கு நிறுவியிருக்காங்க. எப்போ? 1821. அதுக்கு பாருங்கள், அதுக்கப்புறம் ஜான் எலியட் ட்ரிங் வாட்டர். சரிங்களா, பெத்துவன் என்பவரால் கல்கத்தா நிறுவப்பட்ட பெத்துன் பள்ளி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெத்துன் பள்ளி 1849 அவரது மரணத்திற்கு பிறகு பள்ளி அரசாங்கத்தால் ஏற்று நடத்தப்பட்டது. பின்னர் 1871 பெண்களுக்கான முதல் உயர்கல்வி அளிக்கும் நிறுவனமாக மாறியது.
அப்போ பெண்களுக்கு 23 பல்கலை நிறுவனங்க பேர் யார்? மிஸ் மேரி ஹான் குக். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பம்பாய் பாருங்கள். போர் வீரர்களின் பெண் குழந்தைகளுக்கு கல்வி வழங்கும் நோக்கத்துடன் அமெரிக்கர் சங்கம் 1824 பெண்களுக்கான பள்ளியை நிறுவியது. அமெரிக்கர் சங்கம் எப்போ நிறுவனிச்சு? 1824. 1829 to 30களில் டாக்டர் வில்சன் என்பவர் டாக்டர் வில்சனும் மேடம் வில்சனும் பம்பாயில் பெண்களுக்கான 6 பள்ளிகளை திறந்தனர். ஜோதிபா புலே பூனாவில் காலங்காலமாக ஓரங்கட்டப்பட்டிருந்த சூப்பர் லைன் இது, ஓரங்கட்டப்பட்டிருந்த சமூகத்தைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்காக ஒரு முன்னோடி பள்ளியை 1800 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பிரிட்டிஷ்காரங்க மிஸ் மேடன் குக்கு 23 பள்ளிகள் திறந்திருக்காங்க. 1824 டாக்டர் வில்சனும் மேடம் வில்சனும் பள்ளிகளை திறந்திருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிறாங்க பெண்களுக்காக ஒரு பள்ளி திறந்தாங்களே, அது யாருக்கு? ஓரங்கட்ட பெண்களுக்கு, பூனாவில். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்டுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஓரங்கட்டப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்காகவே ஒரு முன்னோடி பள்ளியை 1848 நிறுவினார். 1883 பூனாவில் கார்வே TK கார்வேன்னு சொல்லுவாங்க என்ற பேராசிரியர் இந்து விதவைகளுக்கான ஒரு பள்ளியை திறந்தார். அப்போ பெண் குழந்தைகளுக்காகவே பள்ளியை திறந்தது யாருன்னா யார்? ஜோதிபா பூலே. எங்கே? பூனாவில். இந்து விதவைகள், இந்தில் இருக்கிற விதவைகள் இருப்பாங்க, அவங்க படிக்கணும்னு பள்ளியை திறந்தது யார்? அதே பூனாவில் கார்வே. அவர் எப்போ? 1889 கேட்பாங்க எக்ஸாமில். ஒரு பள்ளியை தொடங்கினார். இது 1916 மகளிர் பல்கலைக்கழகமாக மாறுது. சரிங்களா? அப்போ கார்வே விதவைகளுக்காக ஒரு பள்ளி திறந்தார் 1889. இந்த 1916 என்ன ஆயிடுச்சு? ஒரு யூனிவர்சிட்டிவாக ஆயிடுச்சு. சரிங்களா? இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பம்பாயில் இருந்த பார்சி வகுப்பினர், இந்த பாரசீகத்திலேருந்து இந்தியாவில் மைக்ரேஷன் ஆகிருப்பாங்க, அவங்கள பார்சி வகுப்பினர்வாங்க. பார்சி வகுப்பினர் பெண்கள் கல்வியில் தீவிர ஆர்வம் காட்டினார். 1913 1913ஆம் ஆண்டில் பம்பாயில் இருந்த பெண்களுக்கான 10 உயர்நிலை பள்ளிகளில் 8 பள்ளிகள் பார்சி வகுப்பினர் நடத்தப்பட்டன. அப்போ 1913 10 ஸ்கூல் இருந்துச்சான், அதில் 8 ஸ்கூலு இந்த பார்சி இருக்காங்க இல்லையா, இந்த பார்சி வகுப்பினரால் நடத்தப்பட்டது. 1927 அகில இந்திய மகளிர் மாநாடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகளிர் மாநாடு எப்போ நடத்துன்னு கேட்பாங்க. இது என்ன 1927 சில புக்கில் இருக்கும், நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1926 to 27 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1926 to 27 மகளிர் மாநாடு முழுக்க பெண்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு கல்லூரியை தொடங்க தீர்மானித்தது. மகளிருக்கு ஒரு மாநாடு நடத்திருக்காங்க. எப்போ? 1926 to 1920. சரி, எடுத்து பாருங்கள். தமிழ்நாடு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்போ SNDT பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? பூனாவில் இருக்குது. சரிங்களா? இர்வின் சீமாட்டி கல்லூரி எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. தமிழ்நாடு சமயப்பரப்பு குழுக்களின் கல்வி பணியானது தமிழ்நாட்டில் ஜெர்மன் லூத்தரன் சமயப்பரப்பாளர். யார்? ஜெர்மன் லூத்தரன் சமயப்பரப்பாளர் பார்த்தலோமஸ் சீகன் பால்கு மற்றும் ஹென்றி ஃப்ளூசோ அவரது மூத்த சக ஊழியர் 1706 ஜூலை 9 அன்று இந்தியாவில் வந்திலிருந்து தொடங்கின. புரொட்டஸ்டன்ட் மதத்தை சேவை செய்வது அவர்களின் நோக்கமாக இருந்தாலும் தரங்கம்பாடியில் டேனிஷ் குடியேற்றத்தில் பள்ளிகளை நிறுவினர். இது ஒரு முன்னோடி முயற்சியாகும். இது பின்னர் இதர கிறிஸ்துவ சமய பரப்புகளால் பின்பற்றப்பட்ட சீகன் பால்கு தமிழ் கற்றுக்கொண்டு பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தார். அப்போ தமிழ் கற்றுக்கொண்டு பைபிளை தமிழில் மொழிபெயர்த்த யார்? சீகன் பால்கு பண்ணியிருக்கார். ஜெர்மனியில் இருந்த அச்சு இயந்திரம் ஒன்றினை இறக்குமதி செய்து கிறிஸ்துவ இலக்கியங்களை அச்சிட்டு வெளியிடவும் ஏற்பாடு செய்தார். அப்போ அச்சு இயந்திரத்தை இறக்குனது யார்? அவரும் சீகன் பால்கு தான். அது எப்போன்னா கரெக்டாக 1707 நினைக்கிறேன். 1707 இந்த வருஷம் தான் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சரியா? சென்னை மாகாணத்தில் 1822ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி 1,84,110 மாணவர்களுடன் 12,498 அனைத்து வகையிலுமான கல்வி நிறுவனங்கள் இருந்தன. கல்வி நிலையானது இங்கிலாந்தை ஒப்பிடும்போது குறைவாகவே இருந்தாலும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளை விட உயர்வாக இருப்பதாக சர் தாமஸ் மொன்ரோ சென்னை மாகாண கவர்னராக இருக்கும்போது சொல்லியிருக்கார். அப்போ எப்போ இருந்தார் அவர்? 1820 1827 வரைக்கும் இருந்திருப்பார். சென்னையில் ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த ரெவன்ட் லாரி மற்றும் ரெவன் போவி என்ற 2 மதகுருமார்கள் 1835ஆம் ஆண்டு எழும்பூர் செயின்ட் ஆண்ட்ரூஸ் தேவாலயத்தில், இப்போ அந்த சர்ச்சு இருக்குது கரெக்டாக எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கும் அது. சரிங்களா? 1835ஆம் ஆண்டு எழும்பூர் செயின்ட் ஆண்ட்ரூஸ் தேவாலயத்தில் அருகில் ஒரு பள்ளியை தொடங்கினார். அந்த ஸ்கூலுமே இருக்குது அதுக்கு பக்கத்தில். ஒரு பள்ளியை தொடங்கினார். இந்த பள்ளி பின்னர் 1837 பிளாக்வுடனுக்கு 1917 ஜார்ஜ் டவுன் மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்கூல் அங்கே இருக்குது. அப்பள்ளியில் 59 மாணவர்கள் பயின்று வந்தனர். 1862ஆம் ஆண்டில் ராவண்ட் வில்லியம் மில்லர் இப்பள்ளியை கல்லூரியாக தரம் உயர்த்தினார். இதுதான் தாம்பரத்தில் தற்போது உள்ள சென்னை
கிறிஸ்துவர் கல்லூரி. மெட்ராஸ் எம்சிசின்னு சொல்லுவாங்க, எம்சிசின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்னு சொல்லுவாங்க. இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1800 அந்த பீரியட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஆங்கில கல்வியின் முக்கியத்துவம் வந்து சென்னை நகரத்தில் வசித்த உயர்தட்டு மக்கள் மேற்கத்திய கல்வி அனைவரும் கிடைக்க வேண்டிய 1831 அரசினர் மனு ஒன்றினை அளித்தனர். அதன் பிரதிபலனாக 1840 எழும்பூரில் ஒரு உயர்நிலைப் பள்ளி நிறுவப்பட்டது. அப்படி தான் நினைக்கிறது. 1857 கல்லூரியாக தரமிழ்த்தப்பட்ட அதுவே இன்றிருக்கும் சென்னை மாநில கல்லூரி. இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா பீச் பக்கத்தில் இருக்குது. சென்னை மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது சென்னை மாநில கல்லூரி. சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த காலேஜுக்கும் இந்த பச்சையப்பன் காலேஜுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, அது நமக்கு தேவையில்லை. திருச்சிராப்பள்ளியில் 1832ஆம் ஆண்டு புனித சிலுவை சகோதரர் ஜேசன் ஜோசப் புனித சூசையப்பர் ஆங்கில இந்தியன் பள்ளியை நிறுவினார். 1844ஆம் ஆண்டு ஜெய்சூட்கள் எஸ்வி சபையினர் செயின்ட் ஜோசப் புனித சூசையப்பர் கல்லூரியை நிறுவினார். திருநெல்வேலி கிறிஸ்டின் மிஷன் சொசைட்டி 1844ஆம் ஆண்டு ஒரு பள்ளியை தொடங்கியது. 1876ஆம் ஆண்டில் கல்லூரியாக இப்போது சிஎம்எஸ் கல்லூரி தற்போது புனித போவான் கல்லூரி தரமிட்டப்பட்டது. என்னடா அது புரிய மாட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எப்பயுமே எந்த ஒரு மதத்தை சார்ந்தோ எந்த ஒரு மதத்தை விமர்சித்தோ, சரியா, எந்த ஒரு மக்களை விமர்சித்தோ நம்மளோட எக்ஸாமில் கொஷின் கேட்க மாட்டாங்க. சரியா? இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. பிரிட்டிஷ் அரசின் கீழ் உயர்கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றம். கிழக்கிந்திய கம்பெனி அரசாங்கத்தை இதெல்லாம் ரொம்ப வேணாம், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சர் சையத் அகமது கான், சரிங்களா? சர் சையத் அகமது கான் அலிகாரில் எங்கே? சர் சையத் அகமது கான் இவர் ஒரு முஸ்லீம், அதாவது முஸ்லீம் மக்கள் நல்லா படிக்கணுன்றதுக்காக சர் சையத் அகமது கான் அலிகார் அப்படின்ற ஊரில் முகமதிய ஆங்கில பள்ளியை திறந்தார். அப்போ சரி, முகமதிய ஆங்கில பள்ளி 1875 யார் ஆரம்பித்தா? சர் சையத் அகமது கான் அலிகாரில் ஆரம்பிச்சிருக்காரு. இது இறுதியில் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக 1920 மாறிடுச்சு. அப்போ சையத் அகமது கான் 1875 என்ன பண்ணியிருக்காரு? முஸ்லீம்கள் அவங்க படிக்கிறதுக்காக ஒரு கல்வி நிறுவனர் 1875. அது 1920 என்ன ஆயிடுச்சு? முஸ்லீம் பல்கலைக்கழகமாக மாறிடுச்சு. 2 பத்தாண்டுகளில் சேட்லர் கல்விக்குழுவின் அறிக்கை தொடர்ந்து சேட்லர்னு ஒரு கல்விக்குழு அறிக்கை கொடுத்தாங்க. 1914 தொடர்ந்து முக்கிய நகரங்களில் பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன. நல்லுள்ளம் கொண்ட கொடையாளிகளின் முன்முயற்சிகளால் இணைப்பு கல்விகள் ஏதுமற்ற விடுதலின் கூடிய பல்கலைக்கழகமாக பல இடத்துல வந்துச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த வல்லப்பின்றது எங்கே இருக்குது? இதெல்லாம் என்னது? இந்திய கல்வி மையங்கள். அப்போ இங்கே நம்ம எங்கே இருந்திருக்கு பாருங்கள், மதுரையில் இருந்திருக்கு, தஞ்சாவூர், சிதம்பரம், காஞ்சி, சென்னை, இங்கெல்லாம் என்னது கல்வி மையம் இருந்திருக்கு. ஜாம்ஷெட்ஜி டாட்டான்றது யாருன்னு தெரியுமா? வள்ளல் பச்சையப்பர் யாருன்னு தெரியுமா? வள்ளல் பச்சையப்பர், பச்சையப்பர்ஸ் காலேஜோட ஓனர் இவர் தான். அதே மாதிரி சென்னை பாரிஸ்லேயும் உங்களுக்கு அந்த பாரிஸில் இருக்கிற லேண்டு கொஞ்சம் இவரோடதாக தான் இருந்துச்சு. இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க? கவர்மெண்ட்டுக்கு தன்னோட நிலத்தை கொடுத்துருக்காங்க. இதற்கு குறிப்பிடத்தக்க ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவது பெங்களூருவில் உள்ள ஜாம்ஷெட் டாட்டாவின் இந்திய அறிவியல் பல்கலைக்கழகம். இந்திய அறிவியல் பல்கலைக்கழகம் யாரோடது? ஜாம்ஷெட் டாட்டாஜி. 1909ஆம் ஆண்டு துபாஷ், சரிங்களா, அப்புறம் துபாஷ் பச்சையப்பர் பெயரால் மதராஸில் 18ஆம் நூற்றாண்டில் துவங்கப்பட்ட பச்சையப்பன் பள்ளி 1845 1885 கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஜாம்ஷெட் டாட்டா மற்றும் வள்ளல் பச்சையப்பரம் படிக்கிறோம். 1880 கல்லூரியாக தனிமுறுத்தப்பட்டு தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகம் 1929 நிறுவனம். தம்பி இது கேட்பாங்க அடிக்கடி. அண்ணா பல்கலைக்கழகம் எப்போ நிறுவனாங்க? 1929. அப்போ அறநிலைய சட்டம்னு ஒன்று இருக்குது, அது எப்போ? 1924. அப்போ அண்ணா பல்கலைக்கழகம் 1929, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கல்வி பரவல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது எஃபர்ட் அந்த மக்கள்கிட்ட எப்படி பரவுது அப்படின்றது என்னது பரவல்னு அர்த்தம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா இங்கே வந்துடும். ஹண்டர் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹண்டர் ஆணையத்தின் பரிந்துரையானது மாகாணங்களில் 1921-37 இரட்டை ஆட்சி செயல்பாட்டில் இருந்தபோது சாத்தியமானதுன்றாங்க. ஹண்டர் கமிஷன் ஒன்று இருக்குது, 1884 நினைக்கிறேன், 84 தானே ஹண்டர் கமிஷன் ஒன்று வரும். சரிங்களா? அவர் என்ன சொல்லுவார்னா, 6 முதல் 11 வயதுக்குட்பட்ட அனைத்து இந்திய குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்திய சர் ஜான் கல்விக்கான திட்டத்தை 1944 நாட்டில் செயல்படுத்த நாம் சுதந்திரம் பெறும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. அப்போ இதெல்லாம் எப்போ? 1944 தான் கிடச்சிருக்கு. சுதந்திர இந்தியாவில் கல்வி, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. உமன்ஸ்லாம் படிச்சிருக்கவே மாட்டாங்க. 1951 18% தான் படிச்சிருக்காங்க. மக்கள் மட்டுமே கல்வி பெற்றிருந்தன. நீங்கள் பாருங்களேன், ஆண்களில் 27%, பெண்கள் பாதி கூட கிடையாது, விழுக்காடம் இருந்தது. 1950-51
உயர்கல்வி நிறுவனங்களில் 2 லட்சம் மாணவர்கள் சேர்ந்தன. சரி, ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உயர்கல்வியில் முதல் மாநிலம் எது? உயர்கல்வியில் அதிகமாக டிகிரி படித்த மாநிலம் யார்? தமிழ்நாடு தான். சரிங்களா, அது மறந்துடாதீங்க. 2 லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருந்தன. உயர்கல்வியின் தரத்தை பேணுவதற்காக 1956ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானியக்குழு அமைக்கப்பட்ட போது 58 பல்கலைக்கழகங்கள் செயல்பாட்டில் இருந்தன. தேசிய அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. தம்பி இது கேட்பாங்க தம்பி, ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு எப்போ? 1948. அதே மாதிரி டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார்னு இருக்கு பாருங்க, கேஷ் நேமே ஸ்கூல் புக்கில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. டாக்டர் லட்சுமண சுவாமி, சரிங்களா, அவரோட கல்விக்குழு 1952 to 53. ஏன்னா கேஷ் நேம் வரக்கூடாது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க, தெரியுதானே. ஃபஸ்ட்டில் நம்ம எப்படி படிச்சிருப்போம், வாவே சுவாமிநாதர் ஐயர்னு படிச்சிருப்போம், அதை எடுத்துட்டாங்க. இது அப்படியே மிஸ் ஆகி வந்திருக்கும் போல. லட்சுமண சுவாமி கல்விக்குழு எப்போ? 1952 to 53. இடைநிலை கல்விக்கான குழுவையும் கோத்தாரி கல்விக்குழு கேட்டுகிட்டே இருப்பாங்க தம்பி. கோத்தாரி குழு எப்போ? 1964. இது என்ன சொல்லியிருக்காங்க, நாட்டின் கல்வி நவீனமயமாக்குவதற்கான நடவடிக்கை பலவற்றின. அதாவது இப்போ நம்ம படிக்கிறோம்ல, 10ஆம் கிளாஸ் படித்து 12ஆம் கிளாஸ் படித்து டிகிரி படிக்கணும், அதுக்கு என்னது? கோத்தாரி கல்விக்குழு தான். அதனால தான் கேட்டே இருப்பாங்க. இடைநிலை கல்வியை தொழிற்கல்வியாக்கல், பெதுன் பள்ளிகள் விடுமுறை, சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் ஒன்றும் தேவை கிடையாது. இங்கே வந்துருங்க. 1986 தேசிய கல்விக் கொள்கை ஆணையம். 1986 தேசிய கல்விக் கொள்கை ஆணையம். அது யார் போட்டான்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. 1983 ஆசிரியர் கல்விக்காக டிபி சட்டோ பாத்தியா குழு. சட்டோ பாத்தியா குழு எப்போ? 1983. 1983 யார்? சட்டோ பாத்தியா குழு. 1986 தேசிய கொள்கை ஆணையம். 1986 தேசிய கொள்கை ஆணையம். 1990 அமைக்கப்பட்ட ஆச்சாரியா ராமமூர்த்தி மீலாவி குழு. யாஷ்பால் குழு எப்போ? 1900. தம்பி இது நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க தம்பி, எழுதுங்க, இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. டிஎஸ் சுப்பிரமணியன் ஆணையம் 2015 ஆகியவை மாறி வரும் காலத்திற்கேற்ப பாடத்திட்டத்தில் மாற்றங்களை செய்யும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டன. இவை கல்வி மேம்பாட்டிற்கான பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளன. 1983 டிபி சட்டோ பாத்தியாயா குழு 1. ஏன்னா இப்போது எக்ஸாம்ஸில் வந்து எப்படின்னா எது கேட்பாங்க எது கேட்க மாட்டான்னு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. சட்டோ பாத்தியா குழு 1983. 1986 தேசிய கல்விக் கொள்கை ஆணையம். 1990 ஆச்சாரியா ராமமூர்த்தி மீளாய்வு குழு. யாஷ்பால் குழு 1993. சுப்பிரமணியன் ஆணையம் 2015. கேட்பாங்க கண்டிப்பாக. எழுதிட்டிங்களா? இது சட்டப்பாதை 1983. 1987 தேசிய கல்விக் கொள்கை ஆணையம். 1990 ஆச்சாரிய ராமமூர்த்தி மீளாய்வு குழு. யாஷ்பால் குழு 1993. சுப்பிரமணியன் ஆணையம் 2015. இன்று வளர்ந்த கல்வி வரிசை. இது உங்களுக்கு தேவை கிடையாது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, வாரணாசியில் இருந்த குலக்கல்வி முறைக்கான சான்றுகளை வழங்கியவர் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். பெர்னியார். வெரி குட். வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம். தர்மபாலர் என்ன பண்ணார்? விக்ரமசீலா. யாருடைய ஆட்சியின் போது சீன துறை வான்சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார்? முதலாம் நரசிம்ம பல்லவன். நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ? 2009. கல்கத்தாவில் முதல் மதரசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் யார்? வாரன். எனக்கு காரன் வாலிசி இருந்தால் இதாக இருப்பார். காலங்காலமாக ஓரங்கட்டப்பட்டிருந்த பெண்களுக்கான பள்ளி யார்? ஜெர்மானிய சமய பரப்பாளர்கள் பார்த்தலோமஸ் சீகன் பல தமிழில் எங்கு முதல் பள்ளியை நிறுவினர்? தரங்கம்பாடி தான். இது தேவை கிடையாது. இந்த இங்கே இது மட்டும் எடுத்துக்கோங்க. பல்கலைக்கழக மானியக்குழு. கோத்தாரி குழு 1964. மெக்கலே ஆங்கில கல்வி. இலவச கட்டாய கல்வி 6 to 14 வரைக்கும், அப்போ 4. டாடா இந்திய கல்விக்கழகம் இது இங்கே. அப்போ என்னது? மானியக்குழு. பல்கலைக்கழக மானியக்குழு எப்போ? 1956. சரி, அனைவருக்கும் அரியணையின் வெற்றி வாழ்த்துக்கள்.